தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து அதன் பிறகு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்லலாம். हमारे रीति के अनुसार परमेश्वर के गुणों को अध्ययन करते हुए फिर हम आराधना में प्रवेश करें. நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு பல குணாதிசயங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். बाइबल में हमारे प्रभु परमेश्वर के लिए कई एक गुणों को देखते हैं. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது. प्रतिदिन उसके गुणों को हम अपने व्यक्तिगत जीवन में, पारिवारिक जीवन में हम महसूस कर पा रहे हैं. இன்றைக்கும் கூட தேவன் யார் என்கிறதற்கு நாம் ஆராய்ந்து கொள்ளும்படியாக திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். आज भी हमारे परमेश्वर कौन है करके समझने के लिए हम निकालेंगे उत्पत्ति की किताब 40 அதிகாரம் 40वां अध्याय 40 23 வசனம் 23वां पद. पिलानेहारों के प्रधान ने यूसुफ को स्मरण न रखा, परंतु उसे भूल गया. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். फिर भी पिलाने हारों का प्रधान ने यूसुफ को स्मरण नहीं रखा, परंतु उसे भूल गया. ஆதியாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறதான இந்த பகுதி மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு பகுதி. उत्पत्ति की किताब में जितने घटना या भाग को हम लोग पढ़ते हैं उनमें से ये एक घटना है रुचिदायक है. இந்த பகுதிக்குள்ளே நான் கடந்து செல்லும் போதெல்லாம் பல நேரங்கள் அப்படியே அந்த குறிப்பிட்ட வசனங்களிலே நின்று விட்டு என்னை அறியாமலே அழுகிறது உண்டு. मैं कई बार इन वचनों को जब पढ़ता हूँ उस समय एक एक ऐसे कुछ ऐसे वचनों में मैं रुक जाता हूँ, फिर वही मैं रो पड़ता था. இங்கு இந்த 12 பிள்ளைகளிலே கடைசியாக பிறந்த இந்த 11வது பையனாக பிறந்த யோசேப்பு குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. हम 12 जो बच्चे बेटे थे और उनके 11वां बेटे के रूप में जो यूसुफ था उसके बारे में वर्णन किया गया है. யூசுப் தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய தாயை இழந்து விட்டான். ये यूसुफ अपने जवानी या छोटे उम्र में ही अपनी माँ को खोया. அவனுக்கு என்று சொல்லி தாயினுடைய அன்பு கிடைப்பதற்கு முடியாமல் போய்விட்டது. इसके चलते यूसुफ को माँ का प्यार नहीं मिल रहा था. அதன் பிறகு அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். फिर उसके स्वप्न के चलते उसके भाइयों ने उनसे बैर रखा. குடும்பத்திலே அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லை. उसको यानी यूसुफ को परिवार में ग्रहण करने के लिए कोई उतना नहीं रहे. இந்த பொறாமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே, இந்த எரிச்சல் வளர்ந்து கொண்டே வருகிறது. ये भाइयों के बीच में डाग या जलन जो है, बैर की भावना जो है दिन प्रतिदिन बढ़ते गया यूसुफ के ऊपर. இந்த நேரத்துல தான் தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை அழைத்து தன்னுடைய சகோதரர்களை, அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற யோசேப்பின் சகோதரர்களை விசாரித்து வரும்படி அனுப்புகிறார். इसी दौरान यूसुफ के पिताजी ने यूसुफ को एक दिन बुलाया और उनको ये कहने लगा कि तुम्हारे भाई लोग वहाँ जो भेड़ बकरियों को चराने के लिए जंगल में गए हैं, उनका कुशल पूछ करके तुम चले आ. அப்படியாக அவன் மனதில் எதுவும் இல்லாதபடிக்கு தன் சகோதரர்களை நேசிக்கிற ஒரு மனதோடு அவன் காண்பதற்காக செல்கிறான். तो यूसुफ मन में कुछ भी कड़वी बात को या कुछ भी बात को नहीं रखा और प्यार के चलते और वो अच्छे से भाइयों से कुशलता पूछने के लिए वो निकल पड़ा. சொந்த சகோதரர்களுடைய சதி திட்டத்தை அறியாதபடிக்கு அவன் செல்கிறான். भाइयों के मन में इसके प्रति क्या विचार है, वो मारेंगे या कुछ करेंगे, उसको अनजाने में नहीं जाने हुए यूसुफ निकल पड़ा भाइयों के पास. ஆனால் அங்கு அவனுக்கு நடந்ததோ மிக கொடுமையான காரியம். लेकिन वहाँ यूसुफ के विरुद्ध में बातें हुई, बहुत बोलने लायक समझने लायक बातें न थी. அங்கு அவன் மிக கொல்லப்படுகிற அளவுக்கு அவனுடைய சகோதரர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். लग रहा था कि यूसुफ मार डाला जाए. उस प्रकार का स्थिति में यूसुफ को वो लोगों ने पहुंचाया. கடைசியாக எகிப்துக்கு விற்கப்படுகிறான். फिर मिस्र देश में वो बेचा गया. அங்கு போத்திபாரனுடைய வீட்டிலே அவனுடைய எல்லா காரியத்தையும் கவனிக்கிற ஒரு அதிகாரியாக அவன் இருக்கிறான். फिर यूसुफ पोतीफर के घर में उनके सारे बातों के ऊपर अधिकारी के रूप में वो रखा गया. मालिक के रूप में पोतीफर के घर में यूसुफ रखा गया. இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தாரோ பெற்ற தாய் தகப்பனோ அல்லது சகோதரர்களோ இல்லாத ஒரு தனிமையான புதிய தேசத்திலே புதிய மக்களோடு கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். अभी यूसुफ एक पर देश में जहाँ रिश्तेदार नहीं है, भाई लोग नहीं है, माँ बाप नहीं है और वहाँ अकेले अकेले रह के जीवन बिता रहा था. அவனுக்கென்று சொல்லி பேசுவதற்கும் அவனை நேசிப்பதற்கும் ஒரு இல்லாத இடத்திலே வளர்கிறான். उसके पक्ष में कोई बोलने वाला ना रहा,
या उसके सहारा या उसकी मदद करने वाला उस अन्य देश में कोई नहीं रहा। ஆனாலும் வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, लेकिन यूसुफ के बारे में उत्पत्ति 39 अध्याय दूसरा वचन में यूं बाइबल कहती है, வாசிக்கலாம். 39 का दूसरा वचन, यूसुफ अपने मिस्री स्वामी के घर में रहता था और यहोवा उसके संग था, इसलिए वो भाग्यवान पुरुष हो गया। வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தில் மட்டும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். इस अध्याय भर में पढ़िएगा ये वचन बार बार आता है, वो ये है कि परमेश्वर या यहोवा यूसुफ के संग रहा। இதே அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கலாம், 21ஆம் வசனம். 21 वचन को पढ़ेंगे। 21 वचन, पर यहोवा यूसुफ के संग संग रहा और उस पर करुणा की और बंदीगृह के दारोगा के अनुग्रह की दृष्टि उस पर हुई। 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23 को पढ़ें। यूसुफ के वश में जो कुछ था उसमें से बंदीगृह के दारोगा को कोई भी वस्तु देखनी ना पड़ती थी, क्योंकि यहोवा यूसुफ के साथ था और जो कुछ वो करता था यहोवा उसको उसमें सफलता देता था। நல்ல ஒரு அருமையான பகுதி. एक सुंदर भाग है बाइबल में जिसको हम मन लगा के पढ़ सकते हैं। ரத்தம் சம்பந்தமான உறவுகள் அங்கு இல்லை. उसके अपने ही भाई यानी खून संबंधित जो रिश्तेदार कोई नहीं रहा उस देश में यूसुफ का। தேவனை ஆராதிக்கிற ஆலயங்களோ அதிகமான கிறிஸ்தவ ஆண்டவரை வழிபடக்கூடியதமான மக்களோ இல்லாத ஒரு இடம். या परमेश्वर के संगति रखने के लिए कोई झुंड नहीं रहा या भवन नहीं रहा जाकर के प्रभु के संग मिल करके संगति रखें। முற்றிலுமாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட எல்லாமே புதிதாக காணப்படுகிறதான ஒரு இடம். लगभग एकांत जगह है और एकदम नई नई बातें हैं उसके लिए, जहां जाएगा सब बातें नई दिखाई पड़ने वाली जगह है। எங்க பார்த்தாலும் எகிப்தியர்கள் நிறைந்த ஒரு இடம். सारे जगह में अगर घूम के फिर के देखेंगे तो वहां मिस्री ही मिस्री दिखाई पड़ेंगे। தேவனுக்கு பயந்தவர்களை தேடுவது அபூர்வமான ஒரு இடம். परमेश्वर के जो लोगों को अगर देखना है तो दुर्लभ था। ஆனால் இந்த இடத்திலே தேவன் அவனோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி அடிக்கடி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. तो ऐसे परिस्थिति में एकदम नकारात्मक जैसे दिखाई पड़ता है, वचन बार बार क्या कहता है, परमेश्वर यहोवा यूसुफ के संग रहा, यहोवा यूसुफ के संग रहा। அப்படி இருந்த போதிலும் அவனுக்கு ஃபேவராக, அவனுக்கு சாதகமாக ஒன்றுமே நடக்கவில்லை. अगर ऐसा होने से भी यानी यहोवा उसके संग रहने से भी उसके लिए भलाई की बातों को, यहाँ कई बातों को सुन नहीं रहे हैं कि भलाई हुआ। நம்ம வாழ்க்கையில் அதிக நேரத்தில் கஷ்டங்களும் சங்கடங்களும் நம் எதிர்பார்க்க கூடாத காரியங்கள் நடக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீரா இல்லையா, ஏன் இந்த காரியங்கள்லாம் நேரிடுகிறது என்று புலம்புகிறது உண்டு. कई बार हमारे जीवन में भी तो दुख की बातें होती है या दुर्घटना की बातें होती है, हमारे नापसंद की बातें होती है, तो हम प्रश्न पूछते हैं, हे प्रभु क्या तू जिंदा है, तू हमें देखता है करके हम लोग चिल्ला उठते हैं। இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இதை தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று திரும்ப திரும்ப வருகிறது. लेकिन उन परिस्थितियों में इस उत्पत्ति को लिखने वाला जो लेखक है वो बार बार यही लिखता है कि परमेश्वर यूसुफ के संग रहा, परमेश्वर यूसुफ के साथ रहा। அந்த காரியங்களில் அப்படி படிக்கும்போது இருந்ததுனால என்ன நடக்கிறது என்று அடுத்தடுத்த வசனங்களில் வருகிறது. பொத்திபார் வீட்டிலேயும் அவன் அவன் கையில் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறார். यहाँ उसके परिणाम को प्रतिफल क्या है करके आप देख सकते हैं, यूसुफ को किस तरह परमेश्वर ने उठाया और पोतीफर के घर में, उस महल में, और जितनी बातों थी उन सबों के ऊपर इस यूसुफ को उसने अधिकारी के रूप में बनाया। காரணம் அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் செய்வதில் எல்லாம் வெற்றி இருந்தது, அவன் செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது. कारण क्या है, जो कुछ यूसुफ करता था वो सफल हुआ, कोई भी हार उसके लिए नहीं मिला। அதை 3ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு। तीसरा वचन को हम अच्छी तरह पढ़ते हैं, उसमें लिखा है, यूसुफ के स्वामी ने देखा कि यहोवा उसके संग रहता है और उसे जो काम वो करता है उसको यहोवा उसके साथ सफल कर देता है। நம்மோடு தேவன் இருக்கிறதை மற்றவர்கள், அதாவது இந்த யோசேப்போடு இருக்கிறதை இந்த போத்திபார் மட்டுமல்லாதபடிக்கு அவனுக்கு எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு தனியாக நிற்கிறார்। यहाँ
पोतीफर जो है जितनी जिम्मेवारियों को देना है उन सारी जिम्मेवारियों को यूसुफ के वश में कर दिया और करके वो अकेले कहीं दूसरा जगह अपना काम कर रहा था। இங்கு யோசேப்பு இதனுடைய பின்பகுதியிலே பார்க்கும்போது சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். அவன் செய்யக்கூடாத தவறை அவன் செய்ததாக அவன் மேல் குற்றம் சாட்டி பழி சுமத்தி அவன் தண்டனை அனுபவிக்கிறான். फिर आगे पढ़ेंगे तो आपको ये समझ में आएगा कि उस यूसुफ के ऊपर गलत आरोप लगाया गया, यानी जिस गलती ने उस गलती को उसने नहीं किया उसके लिए उसको आरोप लगाया गया, फिर बंदी गृह में उसको डाला गया। அவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான். अभी जेल खाना में है। அவன் சிறைச்சாலை தலைவன் அவன் கையில் யோசிப்பு கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். वो जेल का जो अधिकारी है वो अधिकारी ने क्या किया, उस जेल के अंदर की बातों को इस यूसुफ के वश कर दिया। அழகாக எழுதுகிறார் இந்த புத்தக ஆக்கியோன். ये किताब को जो लिखा है इसका मतलब ये अध्याय को जिसने लिखा है बहुत सुंदर ढंग से उसे रचाया है। ஆனால் இது இந்த காரியத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார் அல்லது என்ன செய்கிறார் பாருங்கள். யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறார். நான் ஏன் ஆண்டவரே இந்த சிறைக்குள்ள வர வேண்டும், நீங்க என்னோட இருக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை நேரிடுகிறது, எனக்கு ஃபேவரா எனக்கு சாதகமாக எதுவுமே இல்லையே. ஒருவேளை அவன் உள்ள குமுறலாக இருக்கலாம். शायद वो बाहर नहीं बोला है, भीतर शायद सोचता होगा, हे प्रभु मैंने भलाई की है, मैं तो सारे लोगों के लिए कृपा दिखाई है, मैंने अच्छे काम किया है, लेकिन तो भी क्यों मैं बंदी गृह में इस प्रकार सताए जा रहा हूं करके शायद मन ही मन सोचता होगा। ஆனால் ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்குகிறதில்லை. लेकिन वहां परमेश्वर एकदम तत्पर रहा कि जिस बुलाहट से यूसुफ को प्रभु ने बुलाया तब तक वो पूरा न हो तो उसके पीछा पड़ा और उसके सारी बातों में उसको रास्ता को उसने खोला। யோசேப்பே நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு கொடுத்ததான அந்த தரிசனத்தை அந்த சொப்பனத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்கிறதான காரியத்தை வைராக்கியத்தோடு ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார். परमेश्वर धूम दिखाता था यूसुफ के प्रति और एकदम कूद के आता था और यही बार बार उसके मन में था, मैं तुम्हें नहीं छोड़ूंगा यूसुफ, मैं तुम्हें नहीं त्यागूंगा, मैं जिस काम के लिए तुम्हें पकड़ा था उस काम को मैं पूरा करके दिखाऊंगा। ஆனால் இந்த யோசேப்பு செய்கிற காரியத்துல வெற்றி மட்டும் இல்லாதபடிக்கு, காரிய சித்தி உள்ளவன் ஆனான்ங்கிற காரியம் மட்டும் இல்லாதபடிக்கு, लेकिन यहाँ यूसुफ के जो भी काम हुए थे न केवल सारे काम सफल हुए, இந்த 40ஆம் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய காரியத்திற்கான ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அவனுக்கு கிடைக்கிறது. 40वां अध्याय में अगर आप पढ़िएगा वहां यूसुफ के जीवन में एक मोड़, वहां एक टर्निंग पॉइंट को हम देखते हैं। எகிப்தினுடைய ராஜா பார்வோனிடத்திலே தண்டனை பெற்று குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர், பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகிகளின் தலைவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார்கள். वहां उस मिस्र के राजा से दंड पाए हुए 2 जन, एक पिलाने हारे और एक पकाने हारे, ये दोनों जन जो है गलती के चलते या कुछ बातों को चलते बंदी गृह में यूसुफ के संग रखे गए। இந்த எகிப்தினுடைய சிறைச்சாலைகளை குறித்து நான் இப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ये मिस्र में जो रहता है बंदी गृह, उसके बारे में मैंने इस प्रकार सुना है। அந்த சிறைச்சாலையிலே அதிகமாக வெளிச்சம் புகாத ஒரு இருட்டு அறையை போல காணப்படும். वो बंदी गृह में जो है रोशनी या उजियाला नहीं पहुंच सकती है, उतना जो है एक अंधेरा जैसे वो दिखाई पड़ता था उस जेल का कमरा। ஏனென்று சொன்னால் 40ஆம் அதிகாரத்திலே நீங்க பின்பாக படித்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரியும். சிறைச்சாலைகள் இருக்கிறது பார்வோன், அதாவது ராஜாவினால் தண்டனை பெற்று அங்கு குற்றம் அனுபவிக்கிறவர்கள் வெளியே வரவே முடியாது, அவர்களுக்கு முடிவு மரணம் தான். क्योंकि अगर आप लगातार पढ़िएगा, अगर समझेंगे तो जितने लोग बंदीगृह में डाले जाते हैं उतने लोगों का आखिर में मृत्यु दंड दिया जाता था, वे बच के किसी भी कारण बाहर नहीं निकल आ सकते थे वहां के बंदीगृह में। அங்கு யோசேப்பு உள்ளத்திலே எப்படிப்பட்டவனா இருக்கிறதை நாம் கொஞ்சம் புரிய முடிகிறது. तो वहां यूसुफ का मन किस प्रकार तड़पता है या किस प्रकार वो विचार रखता है उसको हम वहां से समझ सकते हैं। எப்படி 39ஆம் அதிகாரத்திலே அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததோ 40ஆம் அதிகாரத்திலேயும் தேவன் அவனோடு இருக்கிறதை கிரியை மூலமாக நாம் பார்க்க முடியும். 39 अध्याय में जिस प्रकार यूसुफ ने जो कुछ किया सफल हुआ, वैसे ही 40वां अध्याय में परमेश्वर के क्रिया है, उस क्रिया को वहां यूसुफ के जीवन में वहां पर हम देख सकते हैं। அங்கு இவன் பொறுப்பெடுக்கிறான், சிறைச்சாலை தலைவன் எல்லா காரியத்தையும் இவன் வசமாக ஒப்பு கொடுக்கிறான். अभी बंदीगृह का अधिकारी जो है उसने क्या किया, इस यूसुफ के वश में सारी बातों को जिम्मेवारी के रूप में दे दिया। அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே குற்றம்
கண்டுபிடிக்கப்பட்டு சிறைச்சாலைகளில் தள்ளப்பட்ட இந்த இரண்டு பேரும் ஒரே நாளிலே வெவ்வேறு சொப்பனம் காண்கிறார்கள். और यहाँ पिलाने हारे और पकाने हारे दोनों जन बंदीगृह में डाल दिए हैं. एक ही दिन में रात में ये दोनों जन ने स्वप्न देखा. அடுத்த நாளிலே யோசேப்பு அவருடைய முகத்தை காணும் பொழுது அவர்கள் முகம் வேறுபட்டு இருக்கிறது. लेकिन उसके भोर में अगले दिन जब यूसुफ ये पिलाने हारे पकाने हारे का चेहरा जब देखता है उन चेहरा उतरा हुआ है. ஏன் இன்றைக்கு நீங்க மற்ற நாளை காட்டிலும் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? तो पूछने लगा सबसे बढ़कर के आज हम देख रहे हैं तुम्हारे चेहरा में क्यों दुख छाया हुआ है. அவர்கள் தங்களுடைய காரியத்தை சொல்லுகிறார்கள். तो वे अपने दुख की बातों को बांटने लगे यूसुफ से. நாங்கள் இப்படியாக குற்றம் சாட்டப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட சொப்பனம், நாங்கள் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம் என்கிறார். और उन्होंने कहा हमने यहाँ एक ऐसा स्वप्न देखा, हमको मालूम नहीं हो रहा क्यों ऐसा स्वप्न हमको मिल रहा है, क्या उसका अर्थ करके दोनों जन अपने स्वप्न के बारे में वहां बातचीत करने लगे यूसुफ से. தேவன் யோசேப்போடு இருந்ததினால், यूसुफ के संग संग परमेश्वर होने के चलते அவன் செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் இருந்தது மட்டுமல்லாமல் यूसुफ के हाथों की क्रिया में ना केवल आशीष थी. ஏனென்று சொன்னால் போத்திபாருடைய வீட்டை தேவன் யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. क्योंकि बाइबल बताती है पोतीफर के घर को यूसुफ के निमित्त परमेश्वर ने आशीष दिया. யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இவன் நிமித்தம் அங்குள்ளவர்களுக்கும் சிலருக்கு ஆசீர்வாதத்தை தேவன் ஆசீர்வாத வாய்க்காலாய் வழி நடத்துகிறார். वहां यूसुफ जब बंदीगृह में है तो भी यूसुफ को एक आशीष का मूल कारण के रूप में इस्तेमाल करता है बंदीगृह में ही परमेश्वर ने. இரண்டு பேருக்குரிய அர்த்தத்தை சொல்லி விடுகிறார். और दोनों जन का स्वप्न का अर्थ को यूसुफ बता दे रहा है. அந்த அர்த்தத்தின்படியே இரண்டு பேருக்கும் நடக்க போகும் என்று சொல்லி அவர் முடிவு சொல்லுகிறார். वो अंत में कहता है तुम्हारे स्वप्न के अनुसार ऐसी ऐसी बातें तुम्हारे जीवन में होने वाली है. அதிலே பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்துகிறார். और वहां पे हम देखते हैं पिलाने हारे का सिर को उठाया गया, यानी उठा लिया गया, मतलब ऊंचा किया गया उसको. அதிலே யோசேப்பு சொன்னபடியே சுயம் பாகிகளின் தலைவனை தூக்கிலே போட்டார்கள். वैसे ही वहां पकाने हारा था उसको जो है एकदम फांसी में लटका दिए. ஆனால் இந்த யோசேப்பு இங்க ஒரு காரியத்தை செய்கிறார். அவனிடத்திலே பானபாத்திரக்காரனிடத்திலே சொல்லுகிறார், நீ வாழ்ந்து இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்கிறார். तब वहां पिलाने हारे से यूसुफ ने कहा तब तुम माफ किए जाओगे, तुम्हारी बातें माफ की जाएंगी, तब तुम मुझे स्मरण रखना करके यूसुफ ने पिलाने हारे से कहा. தேவன் யோசேப்பு கூட இருந்தார், தேவன் அவனுடைய காரியங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் திடீரென்று இவருடைய நம்பிக்கை கூட இருக்கிறார். இவர் அரண்மனைக்கு போகிறார், கட்டாயம் என்னை பற்றி ராஜாவினிடத்துல சொல்லுவார், என்னுடைய காரியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி மனிதனை நம்புகிறான். अभी वहां पे मनुष्य के ऊपर यो भरोसा रखने लगा, मैं ते जाऊँ, वो जाएगा और राजा के पास जाकर के मेरे बारे में कहेगा और राजा जो है मुझे उठा करके ऊंची जगह में रखेगा करके मनुष्य के ऊपर भरोसा रखने लगा. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடைசி வசனத்திலே நாம் முதலாவது வாசித்தோமே, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். लेकिन हमने जैसे पहले पढ़ा था पिलाने हारे के बारे में 40 अध्याय आखिरी वचन में, फिर भी पिलाने हारों के प्रधानों ने यूसुफ को स्मरण न रखा. யோசேப்பு நம்புகிற, यूसुफ तो भरोसा रखता था पिलाने हारे के ऊपर, அவனுடைய ஒரு குடும்பத்தாரும் இன்றைக்கு அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. और उसके पारिवारिक लोग भी आकर के इसको मदद नहीं कर पाए. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2 வருடங்கள் உருண்டோடி விட்டன. ये घटना के बाद 2 साल वैसे ही बीत गए. அவ்வளவுதானா ஆண்டவரே, எனக்கு இந்த சிறைச்சாலை தான் முடிவா? हे प्रभु, क्या बंदीगृह ही मेरे जान देने का जगह है, यही मेरा अंत हो जाएगा? நான் போற இடத்துல எல்லாம் நன்மை செய்கிறேனே, போத்திபார் வீட்டுக்கு நன்மை செய்கிறேனே, சிறைச்சாலையிலே இந்த பானபாத்திரக்காரனுக்கு நன்மை செய்து அவனுக்கு உயர்வுக்கு காரணமா இருந்தனே, என்னை உயர்த்த யாரும் இல்லை ஆண்டவரே. हे प्रभु, मैं जहां कहीं गया था वहां मैंने भलाई की, पोतीफर के घर में मैंने भलाई की, बाहर मैंने भलाई की, लेकिन मेरे हालत अभी भी क्यों बंदीगृह में है? நான் अनेகரை நினைக்கிறேன், என்னை நினைப்பதற்கு யாரும் இல்லையா ஆண்டவரே? मैं तो कई लोगों को अर्थ बताया, स्वप्न का अर्थ बताया, उनको छुड़वाया, लेकिन अभी मेरे लिए क्यों नहीं स्मरण किया जा रहा है? நான் अनेகருக்கு பாலத்தை போன்று செயல்படுகிறவனே, அவங்க கடந்து செல்வதற்கும் அவர்களுடைய உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறேனே, ஆனால் என் நிலைமையை, என்னுடைய இந்த சிறைச்சாலையை மாற்றுகிறவர்கள் தான் யார் ஆண்டவரே? हे प्रभु, कई लोगों का भलाई के लिए मैं एक पुल जैसे काम करता था, लेकिन अभी मेरी भलाई या मेरे लिए कुछ धन्यवाद की बातें नहीं दिखाई पड़ रही है. अनेक நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படித்தான் மனிதர்களை நம்பி 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 ஏமாந்து போகிறோம். कई बार हम भी मनुष्य के ऊपर भरोसा रख करके हम धोखा खाते हैं.
நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है जिनके नाथनों में सांस रहता है और उनके ऊपर भरोसा मत रखो, लेकिन उस परमेश्वर से भरोसा रखो. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு கள்ளன் அவரை நோக்கி விதமாக கேட்டான். यीशु मसीह जब उस क्रूस पर था, लटक रहा था, तो एक चोर या एक डाकू जो है यीशु से ऐसा पूछने लगा. ஏனென்று சொன்னால் எந்த அதிகாரிகளோ அல்லது ரோம அரசாங்கத்தினுடைய பதவியில் இருக்கிறவர்களோ அவனுக்கு கடைசியாக தண்டனையை கொடுத்து விட்டார்கள், இன்னும் சற்று நேரத்தில் மரிக்க போகிறான். क्योंकि वो मरने जा रहा है, अभी वो कुकर्मी मरने जा रहा है, उसको मालूम है दंड मिल गया है, मृत्यु का दंड मिल गया है, मैं तो मरने ही जा रहा हूँ. ஆனால் அவன் இயேசுவை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். उस कुकर्मी यीशु से एक विनती करता है, हे प्रभु महान, जब आप आएंगे तो उस समय मुझे भी उस स्वर्ग में याद कीजिए. இயேசு நான் பின்பாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை, உடனடியாக பதில் கொடுத்து அவனிடத்தில் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்றார். यीशु ने बाद में जवाब नहीं दिया, तुरंत ही उसका जवाब दिया, क्योंकि वो यीशु के साथ साथ रहना चाहता था मृत्यु के बाद. इसलिए यीशु ने तुरंत जवाब दिया, आज से लेकर तुम मेरे संग उस स्वर्ग लोक में होगा. இந்த காலையிலே நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவரே, நம்மை மறக்காத ஒரு ஆண்டவரே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். इस सुबह के घड़ी में हम किस परमेश्वर की आराधना करने के लिए आए हैं, जो हमें स्मरण रखता, हमें कभी नहीं भूलता, उस परमेश्वर की आराधना करने के लिए आए हैं. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கையின் சமாதானம் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். हम येसाया की किताब में पढ़ते हैं कि चाहे पहाड़ टल जाएं या पहाड़ियां हट भी जाएं, तो भी मेरा अनुग्रह, मेरी कृपा जो तुझ पर है कभी नहीं टलेगी करके उसने वायदा किया. என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அவர். मेरे अंधियारा को उजियाला में बदलने वाला ताकत मेरा प्रभु यीशु के पास है. நான் நம்புகிற மனிதர்கள் ஒருவேளை மறந்து போகலாம். मैं जिसके ऊपर भरोसा रखता हूं मनुष्य, वो शायद मुझे भूल सकता है. நாம் நம்புகிற சூழ்நிலைகள் நமக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம். या जिस परिस्थिति के ऊपर मैं भरोसा रखता हूं वो मेरे हाथ को छोड़ देगा. ஆனால் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். लेकिन हमें स्मरण रखने वाला परमेश्वर कभी हमें नहीं भूलेगा. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? आज आपका भरोसा किसके ऊपर है? நாம் எத்தனை முறை ஏமாந்து போயிருக்கிறோம்? कितने बार हम लोग भरोसा के चलते धोखा खाए. நாம் இன்றைக்கு அவரை நினைக்கும்படி, அவரை நோக்கி பார்க்கும்படி நாம் வந்திருக்கிறோம். आज हम इसलिए आए हैं उस महान परमेश्वर की ओर ताकने के लिए और उसके ऊपर हमारे भरोसा रखने के लिए. சங்கீதத்திலே 34ஆம் சங்கீதத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். भजन संगीता 34 में इस प्रकार पढ़ते हैं. 34 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 5वां वचन इस प्रकार कहता है, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். जिन्होंने उसकी ओर दृष्टि की उन्होंने ज्योति पाई. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. और उनका मुंह कभी काला न होने पाया. இன்றைக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைய செய்யும்படி தேவன் விரும்புகிறார். आज प्रभु चाहता है कि हमारे मुंह कभी काला न हो लेकिन ज्योति पाए. மறந்து போகிற மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டாம். जो मनुष्य मर जाएगा उस मनुष्य के ऊपर भरोसा ना रखें. மறவாத தேவன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். लेकिन जो मनुष्य भूलेगा उसके ऊपर भरोसा नहीं रखे, लेकिन जो परमेश्वर हमें कभी नहीं भूलेगा उसके ऊपर भरोसा रखे. தாயின் கருவுக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். क्योंकि माँ के गर्भ में रचे जाने के पहले ही उसने हम पर चित्त लगाई. யோசேப்புக்கு ஒருவேளை காலங்கள் உருண்டோடி இருக்கலாம். शायद यूसुफ के दिन में साल वैसे ही बीतते गए होंगे. அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராகவே இருந்தது. அவனுக்கு சொந்தங்களும் கை கொடுக்காத சூழ்நிலை, கடைசி நிலைமைக்கு தள்ளப்பட்டான். उसके जीवन में देखते हैं सारी बातें विरोध में ही उठी. अपने परिजन भी उसके साथ नहीं रहे या कोई साथ रहने वाले भी उसके लिए सहारा के रूप में नहीं आए. இந்த சிறைச்சாலைக்குள்ளே கடைசியாக எண்ணப்பட்ட இந்த யோசேப்பு நிமித்தமாக ஆண்டவர் அரசனை தூங்க விடவில்லை. हम देखते हैं बंदीगृह में वहां यूसुफ बांधा गया है. इसके चलते वहां राजा था, राजा को परमेश्वर ने नींद नहीं आने दिया. யோசேப்பே, நான் உன்னை விடுவித்து உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு மட்டும் நான் போகும்படி அழைக்கவில்லை.
हे यूसुफ, मैं तुम्हें छुड़ा करके तुम अपने पिता के घर जाओ दौड़ के करके, मैं तुम्हें नहीं बुलाया। உன் நீதியை சூரியனை போல வெட்ட வெளிச்சமாக்குவேன் யோசேப்பே, நீ அமைதியா இரு. एक धर्म का सूरज के समान तुम्हारी सारी ज्योतियां या सारी उजियाला फैलने पर है सारे लोगों के ऊपर, इसलिए मैं कुछ काम करने जा रहा हूं। இந்த ராஜாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயம் ஆச்சரியமாக இருக்கும். வாசிக்கலாம் 41 அதிகாரம் 41 अध्याय में पढ़ेंगे उस राजा के मुंह से क्या बातें निकली। 41 अध्याय, அந்த 41 அதிகாரத்திலே யோசேப்பு பார்வோனுக்கு அர்த்தத்தை சொல்லி முடிக்கிற வேளையிலே பார்வோன் யோசேப்பை குறித்து சொன்னதான ஒரு சாட்சி இது. जैसे यूसुफ जो है उस फिरौन का स्वप्न का अर्थ को बता चुका, तब वहां फिरौन ने क्या गवाही दी उस यूसुफ के बारे में। 38 வசனம் 41 38 38वां वचन को पढ़ेंगे। 38, इसलिए फिरौन ने अपने कर्मचारियों से कहा, क्या हमको ऐसा पुरुष जैसा ये है जिसमें परमेश्वर का आत्मा रहता है मिल सकता है? இங்கு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல என்று பார்வோன் தன் ஊழியக்காரரிடத்திலே சாட்சி சொல்கிறார். फिरौन अपने कर्मचारियों से ये गवाही देता है यूसुफ के बारे में, ये है जिसमें परमेश्वर का आत्मा रहता है करके यूसुफ के बारे में कहता है। அதே போல போத்திபாரும் சாட்சி சொல்கிறார், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டு। वैसे ही पोतीफर भी वहां गवाही देता है कि परमेश्वर यूसुफ के संग रहा है, उसको उसने देखा। அதே போல கர்த்தர் அவனோட அந்த 39 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை। वहां 39 अध्याय आखिरी वचन में देखते हैं यूसुफ के वश में जो कुछ था उससे से बंदीगृह के दारोगा ने कुछ भी वस्तु देखनी न पड़ती थी, क्योंकि यहोवा यूसुफ के साथ था और जो कुछ वह करता था यहोवा उसको सफल करता आया। யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்கிறதை அவனுடைய சகோதரர்களோ தகப்பனோ தாயோ கண்டுகொள்ள முடியவில்லை। यूसुफ के साथ परमेश्वर रहते हुए यूसुफ के भाई लोग और उनके माता पिता ने नहीं देखा। இங்கு நாட்டை விட்டு இந்த எகிப்துக்கு வந்த இடத்திலேயே 3 விதமான சாட்சி கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள்। यहाँ यूसुफ अपने देश को छोड़ के एक पराये देश में रहता है, वहाँ अन्य लोग यूसुफ के साथ परमेश्वर रहते हुए देखते हुए गवाही दे रहे हैं। கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் परमेश्वर का जो भय मानता है। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 66 அதிகாரம் 2 வசனத்தின் பின்பகுதியிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை। यशाया 66 और उसका दूसरा वचन में पिछले भाग में इस प्रकार सुंदर ढंग से लिखा हुआ है। தயவு செய்து வாசிக்கலாம்। पढ़ेंगे 66 का दूसरा वचन का। परंतु मैं उसकी ओर दृष्टि करूंगा जो दिन और खेदित मन का हो और मेरा वचन सुनकर थरथराता हो। இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஏசாயா 66 அதிகாரத்தின் 2 வசனத்தினுடைய பின்பகுதி, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன்। 66 अध्याय यशाया उसका दूसरा वचन का पिछले भाग को इस प्रकार हम देखते हैं, परंतु उसी पर मैं दृष्टि करूंगा जो दीन और खेदित मन का हो। யோசேப்பு தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு பயந்ததினால தேவன் அவனை நோக்கி பார்த்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குகிறவராய் கடந்து வந்தார்। वहां हम देखते हैं यूसुफ परमेश्वर का नाम से डरने के चलते छुड़ाने वाला के रूप में परमेश्वर खुद के उसके पास आया। பானபாத்திரக்காரரின் தலைவன் அவனை மறந்து விட்டான்। पिलाने हारा का जो अगुवा था वो यूसुफ को भूल गया। இப்பொழுது பார்வோனுக்கு சமமாக அந்த எகிப்து தேசத்திலே உயர்த்தப்படுகிறான்। अभी फिरौन के समान यूसुफ जो है उस मिस्र देश में ऊंचे पद में रखा गया। தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்। जिनको परमेश्वर ने चुना है उनके विषय में परमेश्वर बड़ी धीरज के साथ रहता है उनको उठाने के लिए।
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று ரோமர் 8:27 வாசிக்கிறோம். रोमियो 8:28 में पढ़ते हैं, जो कोई प्रभु से प्रेम रखते हैं उनके लिए सारी बातें मिलकर भलाई को उत्पन्न करती है. நம்மை விடுவிக்கிறதற்கு மாத்திரம் தேவன் நம்மோடு இருக்கவில்லை, ना केवल परमेश्वर हमें छुड़ाने के लिए हमारे संग रहता है, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு மாத்திரம் தேவன் நம்மோடு இருக்கவில்லை, या हमें उठाने के लिए, ऊंचे करने के लिए सिर्फ परमेश्वर हमारे संग नहीं रहता है. அனைத்து கண்களும் காணும்படியாக தேவனுடைய ஆவி, விசேஷித்த ஆவி இவனுக்குள்ள இருக்கிறது என்கிற காண்க ராஜாவே சொல்லுகிற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். सारे लोग देखने लायक परमेश्वर का विशेष आत्मा यूसुफ के साथ रहा, उसको राजा तक कहने लायक यूसुफ की बातों को परमेश्वर ने ऊंचा किया. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, हमें सिर्फ एक ही काम करना है. நாம் அவரை ஆராதிக்க முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய हम காரியம். उसकी आराधना करने के पहले अपने आप को जांचेंगे. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, हे प्रभु तू ही मेरा भरोसा. நான் யார் யார் இடத்திலமோ நம்பிக்கை வைத்து ஏமாந்து போனேன், मैं किसी और से भरोसा रख के धोखा पाया, ஆனால் இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோ எனக்கு ஒரு நாளும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்க முடியாது ஆண்டவரே. मगर ये प्रभु, ये संसारिक लोग जो है भरोसामंद के रूप में मेरे लिए कभी नहीं रह सकते हैं. கூடவே இருந்த ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். साथ साथ रहने वाला परमेश्वर यूसुफ को ऊंचा किया, ऊंची जगह में रखा. சீஷர்கள் படகிலே செல்லும் பொழுது படகு நடுங்கியது. चेले जब नाव पर थे तो उस समय नाव डूबने के बात पर थी. ஆனால் இது அர்த்தமல்ல படகு ஆடுகிறது முழுக போகிறது இயேசு அங்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. लेकिन वहां हम ये नहीं समझ सकते हैं कि नाव डूब जाएगा, वहां यीशु नहीं है, इसके चलते बातें कुछ भी हो जाएगा, नहीं है. கர்த்தருடைய நீதிமான்களுக்கு இருளிலும் வெளிச்சம் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है धर्मी जनों के लिए अंधियारा में भी ज्योति चमकेगी. நாம் நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு அவர் மேல் வைக்கும்படியாய் நம்மை ஆயத்தமாக்குவோம். आज हमारे भरोसा को उस परमेश्वर के ऊपर रखने के लिए क्या हम अपने आप को तैयार करें. நம்மை விடுவிக்கிறதற்காக மாத்திரமல்ல, ना केवल हमें वो छुड़ाता है, நம்மை உயர்த்துவதற்கு உன்னத தேவனாய் இருக்கிறார். वो हमें ऊंची जगह में ऊपर रखने वाला एक महान ईश्वर है. அந்த தேவனை ஆறுங்கள் நாம் எழுந்திருந்து ஆராதிக்கலாம். आइए हम खड़े होकर उस महान परमेश्वर की आराधना करें.